உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. பட்ஜெட் குறித்த 4 கேள்விகள் கேட்குறேன். அதற்கான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. பட்ஜெட் குறித்து பேசுகிற சட்டப்பேரவை விதிகள் என்ன, அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் என்ன, இது ரெண்டுத்தையும் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது ஒன்று. இப்போ ஒரு மானிய கோரிக்கை நடக்குது அப்படின்னா, அந்த மானிய கோரிக்கையில் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அவர் வெட்டு தீர்மானங்களை கொண்டு வரலாம். அந்த வெட்டு தீர்மானங்கள் 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது 2வது கேள்வி. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் மாதம் போடுவாங்க. இப்போ மார்ச் மாதம் போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டை அந்த நிதியாண்டு முடிகிறதுக்குள்ளாக திருத்த முடியுமா, திருத்த முடியாதா அப்படின்றத சொல்லுங்கள். திருத்த முடியும் அப்படின்னா என்னென்ன காரணிகளுக்காக திருத்தலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அது என்ன விதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இது 3வது கேள்வி. இப்போ 4வது கேள்வியில் ஒரு திட்டம், இந்த திட்டத்துக்கு இப்போ பள்ளி கல்வித்துறை 20,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸஸாக செலவு பண்ணிட்டாங்க. இப்போ 22,000 கோடி செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசு, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவதற்கான விதிகள் என்ன, அந்த மானியத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த 4 கேள்விகள் தான்.